வணக்கம். நம்ம இந்த வீடியோல இப்ப 2025ல சேஞ்ச் பண்ண அ நியூ சிலபஸ் படி யூனிட் 3க்கு வந்து ஜிகேல இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இந்த டாபிக் வந்து இந்த யூனிட் வந்து எந்தெந்த லெசன்ஸ் படிச்சா கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வேர் டு ஸ்டடி வீடியோ இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். இது ஹிஸ்டரியில சிந்து சமவெளி நாகரிகம் 6ஆம் வகுப்பு, சிந்து சமவெளி நாகரிகம் 9ஆம் வகுப்பு, சிந்து சமவெளி நாகரிகம் 11ஆம் வகுப்பு ஹிஸ்டரி. இந்த லெசன்ஸ்லாம் படிச்சோம்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட் குப்தர்கள், குப்தர்களின் காலம், குப்தர்கள் மற்றும் பேரரசுகளின் காலம், குப்தர்கள் மற்றும் வர்த்தமானர்கள் 6ஆம் வகுப்பு இந்த லெசனும். நெக்ஸ்ட் குப்தர்கள் அப்படிங்கிற லெசன் 11ஆம் வகுப்புலயும் படிச்சா அந்த குப்தர்கள் டாபிக் கவர் ஆகும். நெக்ஸ்ட் தில்லி சுல்தான்கள். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெல்லி சுல்தான்கள் 7ஆம் வகுப்பு. நெக்ஸ்ட் அரேபியர்கள் மற்றும் துருக்கியர்கள் வருகை 11ஆம் வகுப்பு. நெக்ஸ்ட் முகலாயர்கள், முகலாய பேரரசு 7ஆம் வகுப்பு, முகலாயர்கள் 11ஆம் வகுப்பு. நெக்ஸ்ட் மராத்தியர்கள், மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி 7ஆம் வகுப்பு. நெக்ஸ்ட் மராத்தியர்கள் 11ஆம் வகுப்பு. நெக்ஸ்ட் தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசுகள் 6ஆம் வகுப்பு, பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் 7ஆம் வகுப்பு, பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் 11ஆம் வகுப்பு. இதெல்லாம் படிச்சோம்னா பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரியில் இருக்கிற டாபிக்ஸ் வந்து கவர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இந்திய தேசிய இயக்கம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள் 10ஆம் வகுப்பு. அடுத்து நவீனத்தை நோக்கி அப்படிங்கிற லெசன் 11ஆம் வகுப்பு. நெக்ஸ்ட் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எழுச்சிகள். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் 10ஆம் வகுப்பு. காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் மற்றும் தேசியத்தின் தோற்றமும் 10ஆம் வகுப்பு. ஆங்கில ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள் 11ஆம் வகுப்பு ஹிஸ்டரி. ஆங்கிலேய ஆட்சியின் விளைவுகள் 11ஆம் வகுப்பு. இந்த லெசன்ஸ்லாம் படிச்சோம்னா இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எழுச்சிகள் வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ். இந்த டாபிக் வந்து தேசியம் காந்திய காலகட்டம் 10ஆம் வகுப்பு. நெக்ஸ்ட் இந்திய தேசியத்தின் எழுச்சி, தீவிர தேசியத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் 12ஆம் வகுப்பு. இந்த 2 லெசன் படிச்சீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால எதிர்ப்பு 10ஆம் வகுப்பு. ஆங்கிலேய ஆட்சியின் தொடக்ககால எதிர்ப்பு 11ஆம் வகுப்பு. தீவிர தேசியத்தின் தீவ தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் 12ஆம் வகுப்பு. ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதிகளின் காலம் 12ஆம் வகுப்பு. இந்த லெசன்லாம் படிச்சீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள் டாபிக் வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட் இந்திய பண்பாட்டின் இயல்புகள். மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் 6ஆம் வகுப்பு. பண்பாட்டு ஒருமைப்பாடு இந்தியாவில் பக்தி இயக்கம் 11ஆம் வகுப்பு. தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி 11ஆம் வகுப்பு. இந்திய பண்பாட்டின் இயல்புகள் 12ஆம் வகுப்பு. இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 12th எத்திக்ஸ் புக்ல இருக்கும். இந்த லெசன்ஸ்லாம் படிச்சீங்கன்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட் வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, பன்முகத்தன்மையினை அறிவோம் 6ஆம் வகுப்பு. வேற்றுமையில் ஒற்றுமை 12ஆம் வகுப்பு. இது 12ஆம் வகுப்புல எத்திக்ஸ் புக்ல இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற லெசன் இருக்கும். இந்த 2 லெசன்ஸ் படிச்சோம்னா வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு வந்து கவர் ஆகும். கடைசியா இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இது பார்த்தீங்கன்னா சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் 8ஆம் வகுப்புல இந்த லெசன் இருக்கும். இந்த லெசன் படிச்சோம்னா இந்த டாபிக் கவர் ஆகும். நம்ம லாஸ்டா நடந்த 2024ல நடந்த ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ் அண்ட் ஐஎன்எம் இந்த 2 கொஸ்டின்ஸும் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது? இது குதிரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும். பேஸ்வா பிரதம அமைச்சர், சுர்னாவிஸ் செயலர், நியாயாதீஷ் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7th வந்து இருக்கும். அதே மாதிரி 7th மராத்தியர்கள் அந்த லெசன்ல இருக்கும்.
அந்த இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6த்லயே இருக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் அந்த இதுலயே. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயிலில் இல்லை? இது வந்து எலிஃபண்டா குகை. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7th புக்ல இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்துக் கொண்ட அரசர் பாமன்சா. தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்துக் கொண்ட அரசர் பாமன்சா. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்டரியில இருக்கும். நெக்ஸ்ட் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? யூனிஃபார்ம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்டரியில சிந்துவெளி நாகரிகம் அந்த லெசன்ல இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஸ் நாணயம் பகோடா எனப்பட்டது? தங்க நாணயம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து சிலபஸ்ல இல்லாத டாபிக், ஆனாலும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது 11th ஹிஸ்டரியில விஜயநகர பேரரசுல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் அதியமான். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் அதியமான். இந்த கொஸ்டினும் 11th ஹிஸ்டரி புக்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை ரூ. 10 லட்சம். இதுவும் 11th ஹிஸ்டரியில இருக்கும். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை 10 லட்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் மிஸ்மில் மற்றும் அசாஃபுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது? இதுக்கு வந்து காகோரி சதி வழக்கு. இது வந்து 10த்லயே இருக்கு, 10th ஹிஸ்டரியில இருக்கு. நெக்ஸ்ட் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் சித்ரஞ்சன் தாஸ். இதுவும் 11th ஹிஸ்டரியில இருக்கு. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? சித்ரஞ்சன் தாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர்? இரட்டைமலை சீனிவாசன். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10த்லயே இருக்கு, 10th புக்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம்? நீலகிரி. இந்த கொஸ்டினும் 10th ஹிஸ்டரியில இருக்கு. நெக்ஸ்ட் வங்க பிரிவினையின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்களால் பங்கேற்பை தொடக்கி வைத்தவர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். இது 11th ஹிஸ்டரியில இருக்கு. வங்க பிரிவினையின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடக்கி வைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட் கொஸ்டின் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இது வந்து 10th புக்லயே இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் ஏன் நாத்திகனாக இருக்கின்றேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகத்சிங். இது வந்து 11th ஹிஸ்டரியில ஒரு பாக்ஸ்ல இருக்கும், பாக்ஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது? தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். இது சரி. இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். இதுவும் சரிதான். 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். இது தப்பு. இவர் வந்து ஆங்கிலேய கம்பெனிக்கு எதிராக தான் போராடினாரு, பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக இல்ல. அதனால இது மட்டும் தப்பு. இதுல வந்து சரியான கூற்று கேட்டிருக்காங்க. 1, 2 மற்றும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? மா சிங்காரவேலர். இந்த கொஸ்டினும் பாத்தீங்கன்னா 10th புக்லயே இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர் ஆவார். இது தப்பு. இவர் செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்படுகிறார். இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்று வைத்தவர். இதுவும் தப்பு. வழக்கறிஞர் ஆவார். இது சரி. 2, 4 மட்டும் சரி. இந்த இது பாத்தீங்கன்னா இதுவும் 11th வ.உ.சி பத்தி இருக்கு. இந்த வீடியோல நெக்ஸ்ட் கொஸ்டின்
அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அன்னி பெசன்ட். இந்த கொஸ்டினும் பாத்தீங்கன்னா 10th புக்ல 10th ஹிஸ்டரியிலேயே இருக்கு. இந்த வீடியோல வந்து நம்ம ஹிஸ்டரிக்கும் ஐஎன்எம்க்குமான ஹிஸ்டரி ஐஎன்எம் ரெண்டையும் சேர்த்து யூனிட் 3ஆ கொடுத்தாங்க. இதுல வந்து நம்ம வேர் டு ஸ்டடி வந்து ஹிஸ்டரிக்கும் ஐஎன்எம்க்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நன்றி, வணக்கம்.